மர்மல கோயிலுக்கு போயிருந்தோம்ல, ரொம்ப நேரம் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்து. ஆமத்தே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் கடவுள்கிட்ட ரொம்ப மனமுருகி மன்றாடி வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது இருக்கட்டே, நீங்க மட்டும் என்னவா அரை மணி நேரம் கண்ணை மூடி அப்படியே கடகடன் கண்ணீர் சிந்தி ஏதோ வேண்டிட்டு இருந்தீங்களே, அது என்னதே? மர்மல, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ என் மர்மல வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். மாமியா கழுவி, நீங்களும் என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க அண்ணி, நாங்களும் தெரிஞ்சுடுவோம்ல. ஆமா மர்மல, சொல்லு. என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, அதை கேட்கலன்னா. இதே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் இதே மாதிரி ஒரே குடும்பத்துல பிறக்கணும்னு நான் ஆசைப்படுதேன். அதை தான் வேண்டிக்கிட்டேன். மர்மல, நான் கோவப்பட்டா கூட நீ என் மேல எவ்வளவு பாசமா இருக்க. எதையும் அறகுறையா கேட்காதீங்க, முழுசா கேளுங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மாமியார பிறந்து நீங்க என்னென்ன பாடப்படுத்துறீங்களோ அதே மாதிரி உங்களை பாடப்படுத்தணும். அப்பதான் எங்களோட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு புரியும். அதை தான் வேண்டிக்கிட்டேன் நான் கடவுள்கிட்ட.